இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். இந்திய சமுதாயத்திற்கான அரசாங்கத்தின் முன்னெடுப்புகள் தீவிரப்படுத்தப்படும். புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் பிரதமர் உறுதி. இன்று இனிய சித்திரை புத்தாண்டு, வைசாக்கி மற்றும் விசு புத்தாண்டு ஆகியவற்றை கொண்டாடும் அனைவருக்கும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்த புத்தாண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செழிப்பினை கொண்டு வர வேண்டும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்நாட்டில் நாம் பன்முகத்தன்மை கலாச்சாரத்தை பெருமையுடன் அனுசரிக்கிறோம். இது நமது நாட்டின் தனித்துவத்தையும் வலிமையையும் காட்டுகிறது. இந்த உணர்வு தொடரப்பட வேண்டும், பலம் பெற வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். இந்திய சமூகத்திற்கான வணிக நிதியுதவி உட்பட இந்திய சமூகத்தை மேம்படுத்துவதற்கான பல்வேறு திட்டங்களை அரசாங்கம் தொடர்ந்து மேற்கொள்ளும். அதேபோல் கல்வி, வழிபாட்டு தலங்கள், வேலை வாய்ப்புகள் உள்ளிட்ட அனைத்து முக்கிய அம்சங்களையும் அரசாங்கம் தொடர்ந்து மேம்படுத்தும் என்று பிரதமர் உறுதி கூறினார். இந்நாட்டில் உள்ள இந்திய சமூகத்தினரின் எதிர்கால தேவைக்கு இவை மிக முக்கியமானவை என்பதால் இவற்றில் அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். பஹாங் மாநில அரசாங்கத்திற்கு சொந்தமான நிலங்களில் விருப்பம் போல் அத்துமீறி நுழைந்து ஆக்கிரமித்து கொண்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேன்மை தங்கிய பஹாங் சுல்தான் அப்துல்லா வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற அத்துமீறல் விவகாரங்களை அரசாங்க தரப்பினரின் கவனத்திற்கு கொண்டு வருவதில் தம்முடைய கண்களாகவும் செவிகளாகவும் மக்கள் இருக்க வேண்டும் என்று சுல்தான் கேட்டுக்கொண்டார். பஹாங் மாநில நிலங்களில் அதிக அளவில் அத்துமீறல்கள் நடந்துள்ளன. இந்த முறை கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அவசியமும் அவசரமும் ஏற்பட்டுள்ளதாக சுல்தான் வலியுறுத்தினார். அண்மையில் பஹாங் ரவுப்பில் 200க்கும் மேற்பட்ட மூசாங்கிங் டுரியான் மரங்கள் அமலாக்க தரப்பினரால் வெட்டப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து சுல்தான் அப்துல்லா இந்த நினைவுறுத்தலை வழங்கியுள்ளார். கடந்த வாரம் சிரம்பானில் 16 வயது இளம்பெண் கடத்தப்பட்டதற்கு பொறுப்பானவன் என்று நம்பப்படும் 21 வயது இளைஞரை போலீசார் இன்று காலையில் சுட்டுக் கொன்றனர். கில்லான் புக்கிட் திங்கியில் நடந்த அதிரடி தாக்குதலில் இந்த இளைஞன் சுட்டு வீழ்த்தப்பட்ட அதே வேளையில் போலீசார் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் மேலும் சில ஆடவர்களை கைது செய்துள்ளனர் என்று புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வு துறை துணை இயக்குநர் ஃபடீல் மசூஸ் தெரிவித்தார். அந்த இளம்பெண் கடத்தப்பட்டு 20 லட்சம் ரிங்கெட் பிணை பணம் கோரப்பட்டது தொடர்பில் பிணை பணத்தில் 2,80,000 ரிங்கெட் குடும்பத்தினரால் செலுத்தப்பட்டுள்ளது. தவிர தங்களிடம் இருந்த நகைகளையும் கடத்தல்காரர்களிடம் குடும்பத்தினர் ஒப்படைத்துள்ளனர். இவற்றை பெற்றுக்கொண்டு அந்த இளம்பெண்ணை கடத்தல்காரர்கள் விடுவித்துள்ளனர் என்று ஃபடீல் மசூஸ் குறிப்பிட்டார். கடத்தல்காரர்கள் பதுங்கி இருந்த இடத்தில் போலீசார் மேற்கொண்ட அதிரடி தாக்குதலில் அவர்கள் பெற்ற பிணை பணம் மீட்கப்பட்டுள்ளது என்று இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட சந்தேக பேர்வழி புரோட்டோன் வீரா காரில் பயணித்த வேளையில் அந்நபரை துரத்தி கொண்டு போலீசார் சென்ற வேளையில் இந்த தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்ததாக அவர் மேலும் கூறினார். கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை பினாங்கு போலீஸ் தலைமையகத்தில் பாதுகாவலர் அறையில் போலீஸ்காரர் ஒருவர் தன்னைத்தானே சுட்டுக்கொன்று உயிரை மாய்த்து கொண்டதற்கு சொந்த பிரச்சனையே காரணமாக இருக்கக்கூடும் என்று போலீசார் நம்புகின்றனர். இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பில் போலீசார் மேற்கொண்ட தீவிர புலன் விசாரணையில் இவ்விவகாரம் தெரியவந்துள்ளது என்று பினாங்கு மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹம்சா அஹ்மத் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட போலீஸ்காரர் தன்னைத்தானே சுட்டுக் கொன்ற சம்பவம் தொடர்பில் போலீசார் இதுவரையில் 9 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட போலீஸ்காரரின் பெயரை போலீஸ் துறை வெளியிடவில்லை என்ற போதிலும் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்ட தகவலின்படி உயிரிழந்த போலீஸ்காரர் 58 வயது பிரான்சிஸ் அற்புதம் என்று அடையாளம் கூறப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் அடிலான் கட்சி உயர்மட்ட தலைவர்களுக்கான தேர்தலில் உதவி தலைவர் பதவிக்கு போட்டியிடும் எண்ணத்தை அக்கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் டத்தோ ஃபாமி ஃபட்ஸில் கைவிட்டார். மாறாக கட்சியின் மத்திய செயற்குழுவிற்கு போட்டியிடப் போவதாக டத்தோ ஃபாமி அறிவித்துள்ளார்.
அடுத்த 16வது பொதுத் தேர்தல் வருவதை முன்னிட்டு கஅடிலான் கட்சியை வலுப்படுத்தும் முயற்சியாக தாம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக டத்தோஃபாமி குறிப்பிட்டார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை பேரா அயர்குனிங் தேசிய தகவல் பிரச்சார மையத்தில் சமூகத்துடன் ஒரு நாள் எனும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகையில் டத்தோஃபாமி இதனை தெரிவித்தார். தாம் மத்திய செயலவைக்கு போட்டியிடுவது மூலம் மத்திய செயலவை அளவில் கட்சி பணிகளை சீரமைக்க பெரிதும் உதவும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அண்மையில் பஹாங் ரவுப் மூசாங்கிங் டுரியான் தோட்டத்தில் அமலாக்க தரப்பினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் அரசு பணியாளர்களை கடமையை செய்ய விடாமல் தடுத்ததாக கூறப்படும் புகார் தொடர்பில் போலீசார் 5 போலீஸ் வாக்குமூலம் பதிவு செய்யவிருக்கின்றனர். வாக்குமூலம் பதிவு செய்யப்படவிருக்கும் நபர்களில் ரவுப் நாடாளுமன்ற உறுப்பினர் சோ யூ ஹுயும் அடங்குவார். இந்த 5 மூசாங்கிங் டுரியான் மரங்களை காப்பாற்றுவதற்கு உள்ளூர்வாசிகளால் அமைக்கப்பட்ட கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் என நம்பப்படுவதாக ரவுப் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஷாரில் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். பஹாங் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் உள்ளூர்வாசிகளால் சட்டவிரோதமாக நடவு செய்யப்பட்டதாக கூறப்படும் 200 மூசாங்கிங் மரங்களை அமலாக்க தரப்பினர் வெட்டி சாய்த்தது தொடர்பில் எழுந்த சர்ச்சையில் அரசு பணியாளர்களை கடமையாற்ற விடாமல் தடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதுவரை 3 போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.